வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நம்ம ஞான களஞ்சிய பாடலிருந்து நம்பர் 72வது பாடலாக பொருளாதாரத்தில் செல்வந்தர்களை பாதிக்காத பொது உடைமை அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதை பற்றி நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். செல்வந்தர்கள் என்போரும் மனிதர் தானே, சிந்திப்பீர். நாம் காணும் சீர்திருத்தம் செல்வந்தர்கள் வாழ்வினை ஏன் கருணையின்றி சிதைத்து சீர்குலைந்திட விட செய்ய வேண்டும். செல்வந்தர்கள் வாழ்க்கையில் நிலை குலைந்திடாத ஒரு சிறந்த சமுதாய பாதுகாப்பில் செல்வங்கள் அத்தனையும் பொதுவாய் மாறச் செய்யும் ஓர் திட்டத்தை வகுக்க வேண்டும். அதாவது செல்வந்தர்கள் என்பவரும் மனிதர் தானே. மனித வாழ்வு பார்த்திங்கன்னா துன்பப்படும் போது துன்பப்படும். ஆனால் சொகுசு வாழ்க்கைக்கு போயிடுச்சுன்னா திருப்பி துன்பப்படும்னா அவங்களால தாங்க முடியாது. பிறக்கும்போது கூட ஏழையாக பிறந்துடலான்னு அவங்க. ஆனால் வளர்ந்துட்ட பிறகு அவங்களால தன்னை மாற்றிக்க முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்க அப்படின்னா செல்வந்தர்களாக வாழ்க்கை வாழும்போது அந்த நிலையிலேருந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால மனசு கூட தாங்க முடியாது. ஏன்னா உடல்லையும் அந்த தெம்பு வலு வராது, மனசுலேயும் அந்த தெம்பு வராது. அப்போ அவங்கள துன்புறுத்தாத, அவங்கள மன கஷ்டப்படாத சுவாமிஜி எவ்வளோ அழகாக டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. செல்வந்தர்கள் என்போரும் மனிதர் தானே, சிந்திப்பீர். நாம் காணும் சீர்திருத்தம் செல்வந்தர்கள் வாழ்வினை ஏன் கருணையின்றி சிதைத்து சீர்குலைந்து விட செய்ய வேண்டும். நம்ம சிந்தனை செஞ்சு அவங்களுக்கு ஒரு சீர்திருத்தம் தரோம் அப்படின்னா செல்வந்தர்கள் வாழ்க்கையில் கருணையின்றி அவங்க என்ன பண்ணுங்க, சீர்த்து குலைந்துற மாதிரி செய்யாமல் அவங்களுக்கு நம்ம நன்மையே செய்கிற மாதிரி செய்யணும். அப்போ ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கும் நன்மை தரணும், மற்றவர்களுக்கும் நன்மை தரணும். அப்போ செல்வந்தர்கள் வாழ்க்கை நிலை குலைந்திடாத, அவங்க வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராது. அவங்க எல்லா விதத்துலேயும் வசதியாக வாய்ப்பாக எல்லா விதத்திலையும் இருந்து கொண்டே சிறந்த ஒரு சமுதாய பாதுகாப்பில் அவங்க என்ன பண்ணுங்க, ஒரு சமுதாயத்தில் பாதுகாப்பாக செல்வங்கள் அத்தனையும் பொதுவாய் மாறச் செய்யும். அப்போ எல்லாருக்கும் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அவங்களும் அதில் உள்ள அடங்கிடுறாங்க. செல்வங்கள் அத்தனையும் பொதுவாய் மாறச் செய்யும் ஓர் திட்டத்தை வகுக்க வேண்டும்ன்றார். இதெல்லாம் அறிஞர்கள், மகான்கள், ஞானிகள், ஆன்மீகவாதிகள் இதில் வந்தாங்க அப்படின்னா சிறப்பாக செய்ய முடியும். அந்த நிலையில் நம்ம இந்த சிந்தனை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவோம். சமுதாயத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து எல்லாரும் மன நிறைவோடு வாழ்வதற்காக தான் இங்கே உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அவங்க எல்லாரும் நம்ம எல்லோரும் மன நிறைவோடு வாழ்ந்து வாழ்க்கையில் சிறப்பான ஒரு இறைநிலையை அடைவோம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பை அளித்து நம்மால் முடிந்த சமுதாயத்தொண்டு செய்வோம் என்று சொல்லி இவ்வாறு ஒரு அற்புத வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம்.